அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்தியாவுக்கு சென்ற இலங்கை படகுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சிக்கு ஈழத்திலிருந்து 4 பேர் சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடல்களும் அவர்களுடைய காட்சிப்படுத்தலும் இன்று சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஒரு பேசு பொருளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் ஒரு இடத்துக்கான அங்கீகாரம், அதாவது ஒரு நாட்டுக்கான அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் சித்தரிக்கப்படுவது தான் எங்களுடைய மக்களால் அதை பார்த்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சென்ற வருடமும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி தான் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் அசானி என்ற ஒரு மலைய சிறுமி அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டார்ன்றா ஒரு ஒப்பனை கூட செய்யப்படாமல் ஒரு அழகான ஒரு ஆடை அணிவிக்கப்படாமல் தான் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் தற்போது மிகவும் அழகாகவும் மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு அழகாக ஒப்பனை அடைந்த ஒரு நல்ல ஒரு வடிவாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருவதை காணக்கூடிய. ஏன் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து சென்ற பிள்ளைகளை ஒப்பனை இல்லாமலும் அழகான ஆடை அணிவிக்காமலும் செய்து காட்சிப்படுத்துகிறது எங்களுக்கு ஒரு இதாக ஏன் அந்த அனுதாபத்தை எங்களுக்கு காட்டுறீங்களன்னு தான் நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலையும் எல்லாமே இருக்குது. யுத்தம் என்ற ஒன்று நடந்தது தான், 2009ஆம் ஆண்டு நடந்தது தான். ஆனால் அது இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது 2025. அதை இன்று மட்டும் கொண்டு அதிலே அனுதாபத்தை தேடி அவர்களுடைய வருமானத்தை பார்ப்பது மிகவும் ஒரு தவறான செயல். ஒரு நாட்டை இவ்வாறான இதில் காட்டுறது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையில இல்லை. இப்போ எல்லாருமே 3 வேளை சாப்பிடக்கூடிய நல்ல உடுப்புடுத்தக்கூடிய நிலைமையில தான் இங்கே கனவேறி இருக்கிறோம் இலங்கையில். அதால் மேலும் இலங்கை ஏன் நீங்கள் இலங்கையை காட்டுறீங்கன்னா, இலங்கையிலிருந்து சென்றவர்கள்லாம் புலம்பெயர் நாடுகளில் அநேக நாடுகளில் இருக்கிறார்கள். இந்தியர்களை விட இலங்கையர்கள்லாம் எல்லா வெளிநாடுகளிலையும் இருக்கிறார்கள். அவர்களிடம் இல்லாத பணமா உங்கள்கிட்ட இருக்க போகின்றது என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன்டா அவ்வா காட்டாதீங்க. உங்களோட பிள்ளைகளோட திறமையை பார்த்து நீங்கள் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுங்கோ. சபேசன் என்ற ஒரு ஆள் போய் சொல்லியிருக்கின்றார் என்னென்னா தான் வெற்றியே பார்க்கலேன். ஆனால் அவர் இலங்கையில் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு பாடகர், எல்லாருக்குமே அவரை தெரியும். கில்மிஷாவோட நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றார், அனைவருக்குமே அது தெரியும். ஏன் இவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார்கள் என்றுதான் தெரியல. இது அவர்கள் சொல்கிறார்களா இல்லை தொலைக்காட்சி மூலம் வற்புறுத்தி சொல்ல வைக்கிறார்களா என்று தெரியவில்லை. இதெல்லாம் டிஆர்பிக்காக செய்யப்படுகின்ற ஒரு நாடகமாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. போன வருடம் இவ்வாறான நிகழ்ச்சி தான் நடந்தது. அதுவும் பரவாயில்லை, ஏதோ அவர்களுக்குரிய வெற்றியை கொடுத்துருக்கின்றார்கள். ஆனால் அதுவும் என்ன மாதிரி என்று எங்களுக்கு தெரியலைன்னு. இந்த வருடம் நுவரெலியாவிலேருந்து ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்திருக்கணும். அதுவும் அசானியை போலவே சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒப்பனை கூட செய்யப்படவில்லை. சாதாரணமான ஒரு உடையில இவ்வளவு மிகவும் பிரபலமான தொலைக்காட்சியில் ஒப்பனை இல்லாமல் ஒருவர் கூட இல்லை இந்தியர்கள். ஆனால் இலங்கையிலிருந்து சென்ற பிள்ளையை மட்டும் ஒப்பனை இல்லாமலும் ஒரு அழகான ஆடை கொடுக்காமலும் இவ்வாறான சித்தரிப்பது மிகவும் பெனவர்த்தத்துக்குரியதாக இருக்குது. எங்களால் அந்த பிள்ளைய ஏன் இப்படி காட்டினேன்னா நாங்களே அவ்வளோ பாவப்பட்டு நாங்களா என்று யோசிக்க தோணுது. எங்களுக்கும் வழிகள் இருக்குதான். அந்த வழிகளை நீங்கள் வீரமாக சொல்லுங்க. வீரத்தில் எங்களோட மக்களோட வீரத்தை சொல்லுங்க. தமிழ் மக்களோட வீரத்திலிருந்து எங்களை காட்டுங்க. நீ அனுதாபத்தை காட்டுறீங்க. அனுதாபத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்க இந்த அனுதாபம் எங்கே போனது உங்களுக்கு என்றுதான் எங்களுக்கு கேட்க தோணுது. ஏனெண்டா எங்களுக்கு இப்போ காட்டுற அனுதாபம் ஒரு தேவையற்ற அனுதாபம். அதால் என்ன வரப்போகுது? எங்களுக்கு நாடு வரப்போதா? எங்களை மக்கள் திரும்பி வரப்போறார்களா? இறந்தவர்கள் உயிரோடு எழுப்ப என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்காது. அந்த அனுதாபம் எங்களுக்கு தேவையற்றது. எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு நீங்கள் காட்டியிருக்கலாம் இந்த அனுதாபத்தை. இவ்வளவு பேரும் அழுகிறீங்களோ, அந்த அழுகையை நீங்கள் 2009ஆம் ஆண்டு காட்டியிருந்தால் ஏதாவது ஒரு தீர்வண்டு வந்திருக்கும் என்ன. ஸோ எங்களோட பிள்ளைகள் உங்களோட நாட்டுக்கு பாடுறது மிகவும் பெருமையான விஷயம். நாங்கள் அதில் ஒரு குறையுமே சொல்லலை. ஆனால் எங்களோட பிள்ளையையும் உங்களோட பிள்ளைகளை எப்படி காட்டுறீங்களோ அதே மாதிரி காட்டுங்க என்றதான் எங்களுடைய கருத்து. இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.